நிறைய வாலிப பிள்ளைங்களுடைய தவிப்பு, பிரதர் இந்த தவறு நிமித்தமா நான் என் ஸ்தானத்தை இழந்துட்டேன், எனக்கு ஆண்டு கொடுத்த அந்த தரிசனத்தை இழந்துட்டேன், அந்த மகிமையை இழந்துட்டேன், அந்த பிரசனத்தை இழந்துட்டேன்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்க ஸ்தானத்துல திரும்பவும் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும்படி, உங்களை மீண்டும் ஆசீர்வதிக்கும்படி, உங்களை மீண்டும் கட்டி எழுப்பும்படி அவர் இந்த நாளில் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். எரேமியாவை ஒரு குயவன் வீட்டுக்கு கர்த்தர் போக சொல்றார். போக சொன்னா அங்க குயவன் ஒரு மண்பாண்டத்தை எடுத்து பசைகிறார். அவர் செய்யும் பொழுது கெட்டு போச்சான். கெட்டு போன உடனே அதை குயவன் எடுத்து போடல, அதை எடுத்து திரும்பவுமா பிசைஞ்சு எடுத்து வேற ஒரு மண்பாண்டமா செய்யறாரு. பாருங்க அருமையானவர்களே, ஒரு குயவனாக இந்த மாதம் உங்க வாழ்க்கையில் அவர் வெளிப்பட விரும்புகிறார். ஆமென். ஏகோவா என்கிற நாமத்தில் அவர் வெளிப்பட விரும்புகிறார். உங்களை கட்டுவித்து உங்களை மீண்டுமா தம்முடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி தம்முடைய ஊழியத்தை உங்ககிட்ட கொடுக்கும்படி, உங்க மேல வச்சிருக்கிற தரிசனம் பெருசுன்னு அவர் பார்த்து, உங்களுக்கு வாக்குத்தத்தம் அல்ல, தீர்க்க தரிசனம் அல்ல, ஏதோ ஒரு சொப்பனம் அல்ல, அவரே உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்து